ஒரு புதுமண தம்பதி காட்டுறதோட படம் ஸ்டார்ட் ஆகுது. மணப்பையன் பேர் கோபால், மணப்பொண்ணு பேர் உமா. கல்யாண பையன் கல்யாண பொண்ணு 2 பேருமே நைட்டு மும்பைக்கு ட்ரெயினில் போயிட்டுருக்காங்க. நைட்டு எல்லாரும் தூங்கிட்டா கூட உமா மட்டும் தூங்காமல் ட்ரெயினில் வெளியே பார்த்துக்கிட்டே வர்றாங்க. அவங்க பக்கத்துலேயே மணப்பையன் கோபால் கல்யாண பொண்ணு புது பொண்ணு அப்படின்னு கூட பார்க்காம நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கான். அதுக்கடுத்து ட்ரெயின் நிற்கிது. கோபால் உமா 2 பேரும் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அந்த வீடு பார்த்தோன்னா ரோட்டு பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன வீடு. வீட்டுக்குள்ளே வந்த பிறகு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு ரொம்ப சைலண்ட்டாக உட்காந்துருக்காங்க. இத்தனைக்கும் கல்யாணம் ஆகிட்டு அன்றைக்கி அவங்க 2 பேத்துக்கும் முதலிரவு. ஆனால் அந்த மாதிரி எதுவுமே அங்கே நடக்கலை. அதுக்கடுத்து உமா ட்ரெஸ்ஸை மாற்ற போகிறாங்க. ஹீரோவும் வெளியே போகிறான். அதுக்கடுத்து கொஞ்சம் நேரம் கழிச்சு உமா ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு படுக்க போனால் கோபால் உள்ளே போகிறான். வந்து உமாவை பார்த்துக்கிட்டே நிற்கிறான். எதுவுமே பண்ணலை. உமாவுக்கு எதுவும் புரியல. உண்மையான விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா, நீ கூட வெளியே போ, நான் ட்ரெஸ்ஸை மாற்றணும் அப்படின்னு அவன் சைகையிலே சொல்கிறான். ஸோ உமா அதை புரிஞ்சுக்கிட்டு வெளியே போகிறாங்க. வெளியே போய் உட்காந்து சிகரெட் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கடுத்து அன்றைக்கி நைட்டு அவங்க 2 பேரும் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தர் பார்த்துக்காம ஆப்போசிட் திசையில் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அவங்கள பார்க்கும்போது புதுசாக கல்யாணமான தம்பதி மாதிரியே இல்லை. கல்யாணம் ஆகிட்டு 30 வருஷம் ஆகிட்டு ரொம்ப சண்டை போட்டுட்டு இருக்க ஒரு தம்பதி மாதிரி அவங்க பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அன்றைக்கி நைட்டு உமாவுக்கு தூக்கம் வரல. புது பிளேஸ்னால வெளியே வந்து ரோட்டில் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ண காலையில் உமா எந்திரிச்சு பார்க்கும்போது பெட்டில் கோபால் இருக்க மாட்டான். அவன் காலங்காத்தாலே கிளம்பி வேலைக்கு போயிடுறான். வேலைக்கு போகிறேன்னு ஒரு வாரத்துக்கு கூட சொல்லாமல் போகிறான். உமா இந்த வெளி உலகம்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு கதவை திறந்து பார்க்குறாங்க. கதவை திறந்த உடனே டிராஃபிக்கு, மக்கள் கூட்டம் அதான் இருக்குது. ஒரு செகண்ட் கூட யோசிக்காமல் கதவை போட்டுட்டு திரும்ப உள்ள போய் உட்காந்துடுறாங்க. அந்த டப்பா மாதிரியான வீடு தான் அவங்களுடைய உலகமாக மாறி போகுது. அதுக்கடுத்து அங்கேயே உட்காந்துருக்காங்க. புருஷன் ஏதாவது வாங்கிட்டு வருவான், நல்லா சாப்பிட்லான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டைம் போயிட்டே இருக்குது. அவங்களுக்கு பசி ஆரம்பிக்குது. அதுக்கடுத்து நைட்டு கோபால் வீட்டுக்கு வர்றான். கதவை தட்டுறான். அவன் வீட்டுக்குள்ளே வந்த உடனே அவனை திட்டணும் கண்டிப்பாக. ஏன்னா பசிக்குது, சாப்பாடு கூட வாங்கி தராமல் போயிட்டான். அவனை கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு கை பார்த்துடணும் அப்படின்னு அவனுக்கு கண்டிப்பாக திறக்கிறாங்க. ஆனால் அங்கே நடக்கிற கதையை வேறு. கதவு திறந்த உடனே கோபால் டேரெக்டாக வீட்டுக்குள்ளே ஓடி வந்து கீழே விழுந்துடுறான். ஏன்னா அவன் நல்லா ஃபுல்லாக குடிச்சிருக்கான். உமா அவனை திட்டி 2 போடலான்னு வெயிட் பண்ணால் அதுக்குண்டான சான்ஸை அவன் கொடுக்கல. அதுக்கடுத்து உமா அவன்கிட்ட போகிறாங்க. அவன் பாக்கெட்டில் கை விட்டு பார்த்தா பர்ஸில் காசு இருக்குது. அதை எடுத்துகிட்டு பசிக்குது அப்படின்னு சாப்பாடு அவங்க வெளியே போகிறாங்க. போயிட்டு வந்துட்டு பிஸ்கட்டு, அதுவும் சாப்பாடெலாம் எதுவும் கிடையாது, வெறும் பிஸ்கட்டை மட்டும் வாங்கி வயிறு நிறைய சாப்பிட்றாங்க. கல்யாணம் ஆன பிறகு அவங்க முதல் முறையாக சாப்பிட்ற சாப்பாடு பிஸ்கட்டு. அடுத்த நாள் காலையில் விடிஞ்ச உடனே கோபால் எந்திரிச்சு பார்க்கும்போது ஆப்போசிட்டில் உமா உட்காந்துருக்காங்க. அவங்க ப்ரஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. உமா கோவத்தோட நேற்று நைட்டு நீ எங்கே போன அப்படின்னு கேட்குறாங்க. கோபால் நெளிஞ்சுக்கிட்டே புதுசாக கல்யாணமாக இருக்கு இல்லையா, ஃப்ரெண்ட்ஸ்லாம் பாட்டு கேட்டாங்க, அவங்களுக்கு பாட்டு கொடுத்த பின்னாடி நானும் கொஞ்சம் குடிச்சேன்னு சொல்கிறான். அப்போ உமா கோவத்தோட, உன் ஃப்ரெண்ட்ஸு விஷத்தை குடிக்க சொன்னால் குடிப்பியா? நேற்று ஃபுல்லாக நான் சாப்பிடவே இல்லை, பசியோடு இருந்தேன். என்னை பற்றி நீ ஏதாவது கண்டுக்கிட்டியா? உனக்கு ஏதாவது ஞாபகம் வந்துச்சான்னு கேட்குறாங்க. அப்போ கோபால், சாரி என்னை மன்னிச்சிரு, நீ தூங்கிட்டு இருந்தால் அதனால் உன்னை நான் டிஸ்டர்ப் பண்ணாமல் போயிட்டேன்னு சொல்கிறான். அப்படி சாரி சொன்ன பின்னாடி உடனே கிளம்பி வேலைக்கு போக ஆரம்பிக்கிறான். அப்போ உமா பணம் கேட்டதுனால தான் பாக்கெட்லேருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து டேபிள் மேலே வச்சுட்டு அவன் கிளம்பி போயிடுறான். அவங்க 2 பேர்த்தையும் பார்த்தா யாரோ பலவந்தமாக அவங்க பண்ணி வச்ச மாதிரி இருக்குது. அவங்க உலகத்தில் அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. அதுக்கடுத்து கோபால் கொடுத்த காசு கொண்டு போயிட்டு உமா மார்க்கெட் போய் காய்கறியெல்லாம் வாங்கி வீட்டுக்கு வர்றாங்க. ஆனால் அங்கே காய்கறி வெட்ட கத்தி இல்லை. ஸோ உமா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சு கடைசியில் பக்கத்து வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே கதவு தட்டின உடனே பக்கத்து வீட்டில் கசிதா வெளியே வந்து என்ன வேணும் அப்படின்னு கோவத்தோடு கேட்குறாங்க. அதுக்குமா எனக்கு கத்தி வேணும் அப்படின்னு கேட்கும்போது, என்ன கத்தி வேணும்? ஆளை வெட்டுற கத்தியா, காய்கறி வெட்டுற கத்தியா, என்ன மாதிரியான கத்தி வேணும் அப்படின்னு கேட்கும்போது, காய்கறி வெட்டுற கத்தி அப்படின்னு சொன்ன உடனே அவங்க ஒரு பெரிய கத்தி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. உமா அதை வாங்கிட்டு டேரெக்டாக வீட்டுக்கு போயிட்டு அந்த காய்கறியை வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த கத்தி வெட்டவே இல்லை. ஆனால் அங்கே மெயினான மேட்ரு என்னென்னு பார்த்தோன்னா, உமாவுக்கு அந்த காய்கறியை எப்படி வெட்டுறதுன்னு கூட தெரியல. அதுக்கடுத்து அன்றைக்கி நைட்டு கோபால் வீட்டுக்கு வரும்போது உமா அதோட போராடிட்டு இருக்காங்க. இன்னும் சமைக்கவே ஆரம்பிக்கல. கோபால் பார்த்து சமைக்கிற வேலையை என்னால் பண்ண முடியாது அப்படின்னு தன் கையை காமிக்கிறாங்க. ஸோ கோபால் வெளியே போயிட்டு சாப்பாடு வாங்கிட்டு வர்றான். 2 பேரும் உட்காந்து நல்லா சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இப்போது நைட்டு அவங்க 2 பேரும் படுக்கிற டைமு. இந்த சீனு ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும். கல்யாணமான ஒரு புது பொண்ணு கணவன் கூட இன்னும் ஒன்றும் சேரவே இல்லை. ஸோ உமா என்ன பண்ணுறாங்க, தன் ஆடையெல்லாம் கழட்டிட்டு பெட்டில் ரெடியாக இருக்காங்க. ரொமான்டிக்காக கையை காமிச்சு கோபாலை கூப்பிடுறாங்க. ஆனால் கோபால் என்ன பண்ணுறான், அவங்க கையை பிடிச்சி ஒரு ஹேண்ட் ஷேக் கொடுத்துட்டு ரொம்ப நீட்டாக படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறான். அதை பார்த்த உமாவுக்கு தலையெல்லாம் வெடிச்சு போகுது. அடுத்த நாள் காலையில் எழுந்துச்சு பார்க்கும்போது உமா காசெல்லாம் செலவு பண்ணிட்டாங்கன்னு கோபாலுக்கு நல்லா புரியுது. இவ்வளோ காசு நீ ஈஸியாக செலவு பண்ணிட்டேன்னு திட்டுறான். அப்போ உமா இந்த குடுத்தல் நடத்துறதுலாம் எனக்கு புதுசு, எனக்கு தெரியாது அப்படின்னு அவனை கெட்ட வார்த்தையில் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்த கோபால், எந்த ஒரு பொண்ணும் இந்த அளவுக்கு வாய்ப்பேசினா பார்த்ததே கிடையாது அப்படின்னு திட்டிட்டு மட்டும் இல்லாமல் அப்போயே உட்காந்து ஒரு டைம் டேபிள் போட ஆரம்பிக்கிறான். திங்கக்கிழமை லெமன் சாதம், செவ்வாய்க்கிழமை சாம்பார், புதன்கிழமை சொண்டக்கல்லை அப்படின்னு லிஸ்ட்டு போட ஆரம்பிக்கிறான். அதுக்கு அடுத்த சீனில் உமா சீதல் கிட்ட போயிட்டு சமைக்க கற்றுக்குறாங்க. அன்னைக்கு சாயந்தரமே சமைச்சு கோபாலுக்கு போட்டால் அவள் அது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட ஆரம்பிக்கிறான். அதுக்கடுத்து 2 பேரும் சாப்பிட்ட பின்னாடி ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அவங்க 2 பேரும் எதுவும் பேசிக்கவே இல்லை. ஆனால் இந்த மாதிரி ஒரு வித்தியாசம் என்னென்னா,
நம்ம 2 பேரும் வெளியே வாக்கிங் போகலாமா அப்படி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வெளியே வாக்கிங் போகிறாங்க. கணவன் மனைவி 2 பேரும் ஒன்றா சேர்ந்து சிகரெட் குடிச்சிக்கிட்டே நடந்து போகிறாங்க. அதுக்கு அடுத்த நாள் காலையில் விடியுது. அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. அப்போவுமா கல்யாணம் ஆகிட்டு இத்தனை நாள் ஆச்சு, இப்போ வரைக்கும் என்ன ஒரு நாளாவது வெளியே கூட்டிகிட்டு போயிருக்கியா, நம்ம கொஞ்சம் வெளியே போயிட்டு என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது கோபால் என்ன சொல்கிறான், இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, ஒரு கல்யாணம் இருக்குது, நம்ம அங்கே போகலாம், அது வரைக்கும் கொஞ்சம் காத்துரு அப்படின்னு சொல்லும்போது உமா என்ன சொல்கிறாங்க, அது வரைக்கும் எனக்கு பொறுமை பத்தலை, இன்னைக்கு இப்போவே கூட்டிகிட்டு போகணும்னு சொல்கிறாங்க. கோபால் சரி சொல்லிட்டு உமாவை வெளியே கூட்டிகிட்டு போகிறான். மும்பையிலேருந்து 13 மணி நேரம் ட்ராவல் பண்ணி ஒரு பீச்சுக்கு போகிறாங்க. அங்கே பீச்சில் ஒரு 1/4 மணி நேரம் கூட சுற்றி பார்க்காம திரும்ப அடுத்த பஸ் இருக்குன்னு பஸ் ஸ்டாப் போயிடுறாங்க. திரும்ப 13 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வீட்டுக்கு போகிறதுக்கு, அதாவது மொத்தம் 26 மணி நேரம் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறாங்க, வெறும் 1/4 மணி நேரம் மட்டும் பீச்சில். அதுக்கடுத்து வீட்டுக்கு வந்த பிறகு கோபால் எப்போதும் போலவே வழக்கம் போல வேலைக்கு போகிறான். உமா வீட்டில் உட்காந்துருக்காங்க. கல்யாணம் ஆனப்பிலேருந்து அவங்க கையில் ஃபுல்லாக வளையல் போட்டிருக்காங்க. அது அவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஸோ உடனே பக்கத்தில் இருக்க ஒரு கடைக்கு போயிட்டு அந்த வளையெல்லாம் உடைக்கணும்னு சொல்லும்போது, இது கல்யாண வளையலுமா, ரொம்ப சென்டிமீட்டர், உடைக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது, நீ மூடிக்கிட்டு வளையல ஓடடா அப்படின்னு சொல்லும்போது அவனும் வேறு வழி இல்லாமல் அந்த வளையல் எல்லாத்தையும் உடச்சி தூக்கி போடுறான். அதுக்கு அடுத்த நாளே பார்த்தோம்னா அவங்க 2 பேரும் ஒரு கல்யாணத்துக்கு போகிறாங்க. அங்கே நல்லா ஃபுல்லாக சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு பின்னாடி வீட்டுக்கு வந்தால் அடுத்த நாள் காலையில் அவங்களுக்கு நல்லா வாந்தியாக போகுது. ஏன்னா கல்யாண சாப்பாடு ஒத்துக்கல. கோபால் அதை பார்த்து என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, கல்யாண வீட்டில் நிறைய சாப்பிட்டு அது எனக்கு ஒத்துக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையான காரணம் அது கிடையாது. அதுக்கு ஒரு பெரிய ரீசன் இருக்குது. அதை பின்னாடி பார்க்கலாம். அதுக்கு அடுத்த நாள் கோபால் வேலைக்கு போன பிறகு வீட்டில் தனியாக இருக்காங்க. அவங்களுக்கு போர் அடிக்கிறதுனால வெளியே போகணும் முடிவு பண்ணிட்டு அவங்க வெளியே போக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஐடியா வருது. ஆப்போசிட்டில் ஒரு சின்ன நர்சரி இருக்குது. அங்கேருந்து சின்ன சின்ன செடியாக திருடி கொண்டு போயிட்டு வீட்டுக்கு கொண்டு போகிறாங்க. ஏன்னா வீட்டில் செடி அதிகமாக இருந்தால் நல்லா ஆக்சிஜன் வரும் அப்படின்னு. திருடின செடிக்கு பக்கத்தில் உட்காந்து ஸ்டைலாக சிகரெட் குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கடுத்துமா அங்கேருந்து நடக்க ஆரம்பித்து மும்பை மொத்தமாக சுற்ற ஆரம்பிக்கிறாங்க. ட்ரெயின் ஸ்டேஷனு, பஸ் ஸ்டாப்பு, சின்ன சின்ன சந்து அப்படின்னு எல்லா இடத்துக்கும் போகிறாங்க. அப்படி சுற்றின பிறகு ஒரு கம்பெனியில் போயிட்டு வேலை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆஃபீஸில் ஒருத்தர், நீ கிளீனிங் வேலை பார்க்குறியா அப்படின்னு கேட்கும்போது உமா அதுக்கு ஒத்துக்கிறாங்க. உடனே வேலையை ஆரம்பித்து ஈவினிங் ஃபுல்லாக அந்த ஆஃபீஸை நல்லா க்ளீன் பண்ண பின்னாடி ஈவினிங் அந்த பக்கெட்டு மாஃபோட திரும்ப வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ தான் அந்த வாட்ச்மேனுடைய டியூட்டி கூட முடிஞ்சு போகுது. அவன் சைக்கிளில் கிளம்பும்போது, நீ எங்கே போகிற அப்படின்னு கேட்கும்போது உமா வீட்டுக்கு அட்ரஸ் சொல்கிறாங்க. நானும் அந்த பக்கம் தான் போகிறேன், நீ வா, ஒன்றா ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது உமா ஒத்துக்கிறாங்க. அதுக்கடுத்து அவங்க 2 பேரும் சைக்கிளில் பயணம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ட்ராவலில் பேசிக்கிட்டே போகிறாங்க. அதுக்கு அடுத்த நாளே சீத்தல், உமா அவங்க 2 பேரும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போவுமா நானும் கோபாலும் சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸு, அதனால தான் வீட்டில் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, மற்றபடி எங்களுக்குள்ள பெருசாக எதுவும் கிடையாது அப்படின்னு பழைய கதை எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்போ சீத்தல் உமாவை பார்த்து, நீ நாளுக்கு நாள் ஒல்லி ஆகிட்டே போகிற அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் கொஞ்சம் சாப்பிடல, எனக்கு கொஞ்சம் வயிறு வலி இருக்குது அப்படின்னு சொல்லி ஏதோ சமாளிக்கிறாங்க. அதுக்கு அடுத்த நாளே உமா கிளம்பி வேலைக்கு போகும்போது அங்கே இருக்க சில டிரான்ஸ்ஜெண்டர் உமாவை பார்த்துட்டு, ஏய் நீ எங்கே போகிற, நீ பார்க்க ரொம்ப அழகாக இருக்க, என்ன க்ரீம் யூஸ் பண்ணுற, நாங்கள் என்ன க்ரீம் போட்டாலும் நாங்கள் ஒயிட் ஆக மாட்டேன்றோம், நீ யூஸ் பண்ணுற க்ரீம் தர சொல்லு அப்படின்னு சொல்லும்போது உமா எதுவும் பேசாமல் அங்கேருந்து போயிடுறாங்க. அப்போயே உமாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட வாட்ச்மேன் உமாவை பலவந்தமாக உடனே பக்கத்தில் ஒரு மருத்துவமனை கூட்டிகிட்டு போகிறான். அங்கே அவங்கள செக் பண்ண டாக்டர், ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஜுரம் தான், 2 மாத்திரை போட்டால் சரியாயிரும் அப்படின்னு 2 மாத்திரையை போட்டு ஒரு ஊசியை போட்டு அவங்கள அங்கேருந்து வீட்டுக்கு அனுப்புகிறான். அது உமா சீத்தல் வீட்டுக்கு போகிறாங்க, பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ சீத்தல், நான் வீட்டுக்கு போகிறேன், உன் புருஷன் வீட்டுக்கு வந்துட்டான், வீட்டில் இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது உமா அதை நம்பலை. அவன் காலங்கத்தால் வேலைக்கு போயிடுவான், திரும்ப வர லேட் ஆகும் அப்படின்னு சொன்னான். இல்லை, உன் புருஷன் வீட்டில் இருக்கான், வந்துட்டான், நீ போய் பார்த்துக்கோ, நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உமாவை அவங்க வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. உடனே உமா கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க. கதவு திறந்து உள்ளே போனால் கோபால் பார்க்கக்கூடாத ஒரு வேலையை பார்க்குறான். தனக்கு ஒரு மனைவி இருந்தால் கூட அவன் தன்னுடைய கையை ரொம்ப பிஸியாக யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அவன் கையை வச்சு ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கான். அதை பார்த்தவமா ஆடி போகிறாங்க. உடனே நான் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கெட்டையும் மாஃபை எடுத்துகிட்டு வேலைக்கு ஓடி போகிறாங்க. அதுக்கடுத்து ஆஃபீஸ் பண்ண பிறகு வேலையெல்லாம் முடிச்ச பின்னாடி அந்த பில்டிங் வாட்ச்மேன் கூட சேர்ந்து பில்டிங் உடைய மாடிக்கு போகிறாங்க. கொஞ்ச நேரம் பேசிட்டு போகலான்னு போகிறாங்க. அங்கே பேசின பின்னாடி அவங்க 2 பேரும் அங்கேயே படுத்து தூங்கிடுறாங்க. அதுக்கடுத்து காலையில் கிளம்பி வீட்டுக்கு போகும்போது முன்னாடி கேலி பண்ண டிரான்ஸ்ஜெண்டரில் ஒருத்தவங்க உமாவை கூப்பிட்டு அவங்களுக்கு டீ வாங்கி கொடுக்குறாங்க. பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த டிரான்ஸ்ஜெண்டர் உமா கிட்ட பேச ஆரம்பிக்கும் போது உமாவுக்கு அவங்க காதில் யாரோ ட்ரம்ஸ் வாசிக்கிற மாதிரியான சவுண்டு கேட்குது. சைலண்டாக இருந்தால் கூட காதுக்குள்ளே சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கு, கொய்யின்னு. ஸோ அங்கேருந்து உமாவுடைய அந்த நடவடிக்கை எல்லாமே ஃபுல்லாக மாறி போகுது. தலை காதெல்லாம் பொத்துக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ ஒரு லேடி அவங்கள பார்த்து, நீ என்ன க்ரீம் போடுற, இவ்வளோ வெள்ளையாக இருக்கி அப்படின்னு கேட்டால் உமா எதுவும் பேசாமல் திரும்ப வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. காதுக்குள்ளே ஃபுல்லாக பஞ்சை வச்சுக்கிட்டு காதில் சவுண்ட் அதிகமாகிடுச்சு அப்படின்னு டாக்டர் கிட்ட போகிறாங்க. அவர் செக் பண்ணிவிட்டு, உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, உன்னுடைய 2 காதும் நல்லா கேட்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு
அவங்கள திரும்ப வீட்டுக்கு அனுப்புறாரு. ஆனால் உமா நேரடியாக வீட்டுக்கு போகாமல் ரோட்டில் படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. காலையில் எழுந்திரிச்ச உடனே திரும்ப நைட்டோட வீட்டுக்கு நடந்து போகிறாங்க. கோபால் அவங்கள பார்க்குற ரொம்ப வித்தியாசமாக இருக்கான். அன்னைக்கு நைட்டு உமா கிட்ட போயிட்டு அவன் பேசுகிறான். நீ சாப்பிட்டனா பார்க்கவே இல்லை, ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது, நீ என்ன சாப்பிட்ற, உனக்கு என்ன ஆச்சு, உடம்புல ரொம்ப வீக் ஆகிட்டு போறியே அப்படின்னு பேசுகிறான். ஆனால் உமா எதுவும் பேசாமல் இருக்காங்க. அதுக்கடுத்து அவங்க 2 பேரும் வெளியே சிகரெட் குடிக்க போகிறாங்க. அப்போ உமாவுக்கு சடனாக கோவம் வருது. எதுக்காண்டி கோவ போகிறாங்கன்னு தெரியல. கோவத்துடைய உச்சிக்க போகிறாங்க. கோபால் அதை பார்த்துட்டு உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சு போச்சா, வா டாக்டர்கிட்ட போகலாம் சொல்கிறான். ஆனால் உமா கோபாலை ரொம்ப கேவலமாக திட்டிட்டு மூடிக்கிட்டு இரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கிளம்பி வேலைக்கு போயிடுறாங்க. அங்கே தான் பார்த்தோன்னா ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டே காத்திருக்கு. என்னன்னு இந்த சீனை கொஞ்சம் நல்லா ஒத்து பாருங்க. ஒரு நாள் நைட்டு அவங்க வேலை பார்த்துருக்கும் போதே மயக்கம் வருது, கீழே விழுந்துடுறாங்க. ஆனால் அந்த ஆஃபீஸில் யாரும் இல்லை. திரும்ப அவங்க எழுந்துச்சுறாங்க. அன்னைக்கு நைட்டு வேலையெல்லாம் முடிச்ச பிறகு அந்த பக்கெட்டு மாஃப்லாம் எடுத்துகிட்டு ரோட்டில் நடந்து போகிறாங்க. வழியில் அவங்களுக்கு ஒரு சின்ன ஆடு தென்படுது. அதை பார்த்த உடனே உமாவுக்கு என்ன ஆகுன்னு தெரியல. உடனே அதை பிடிச்சி அதை கொன்று அதோடைய ரத்தத்தை குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. கொன்ன பிறகு சாரிடா தங்க உனக்கு கொன்னுட்டேன் அப்படின்னா அதுக்கு ஒரு சாரி சொல்லி அதை தூக்கி குப்பத்தொட்டியில் போட்டுட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அதுக்கடுத்து வீட்டுக்கு வந்து கோபாலுக்கு நல்ல ஒரு முத்தம் கொடுத்துட்டு தூங்க போயிடுறாங்க. அதுக்கடுத்து டெய்லி அதே வேலையை வச்சுக்கிறாங்க. தினமும் ஒரு பறவை இல்லை விலங்கு ஏதாவது கொண்டு அதோடைய ரத்தத்தை குடிச்சு சாரிடா தங்கம் அப்படின்னு சொல்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவங்க கொண்டு அந்த பறவை எல்லாத்தையுமே வீட்டுக்கு கொண்டு வந்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிறாங்க. வீடு பார்த்தா வீடு மாதிரி இல்லை, பறவைகள் சமாதி மாதிரி இருக்குது. ஒரு நாள் கோபால் உமா கிட்ட ஏதோ ஒரு கெட்டு போன அழுகுன நாத்தம் வருது, என்னது அப்படின்னு கேட்குறான். உமா ரொம்ப பொறுமையாக, அது இந்த ஏரியாவோட வாசம், நம்ம வீட்டிலேருந்து வரல, நீ கிளம்பி வேலைக்கு போ அப்படின்னு சொல்லி அவனை வேலைக்கு அனுப்புகிறாங்க. ஆனால் கோபால் அங்கேருந்து போன பிறகு உமா கொன்ன அந்த பறவை எல்லாமே வெளியே வந்து அந்த வீடு ஃபுல்லாக சுற்ற ஆரம்பிக்குது. அதுக்கடுத்து உமா அந்த செத்த பறவை எல்லாத்தையுமே ஒரு குப்பை வண்டியில் போட்டுறாங்க. அதுக்கடுத்து உமா டேரெக்டாக வெளியே போயிட்டு லோக்கல் காலில் இருந்து கோபாலுக்கு கால் பண்ணுறாங்க. அவங்களுக்கு இடையில இருக்க அந்த கான்வர்சேஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. எப்படி இருக்க, நல்லா இருக்கேன், என்ன பண்ணிகிட்ருக்கேன், வேலை பார்த்துட்ருக்கேன், அவ்வளோதான், வேறு எதுவும் பேசலை, ஃபோனை கட் பண்ணுறாங்க. ஒரு லவர் மாதிரி கூட வேணாம், ஜஸ்ட் ஒரு மனுஷங்க, ஒரு கணவன் மனைவி அந்த மாதிரி கூட அவங்க பேசிக்கவே இல்லை. அதுக்கடுத்து அன்றைக்கி நைட்டு அவங்க 2 பேரும் ஏதோ பேச ட்ரை பண்ணுறாங்க. கோபால் ரொம்ப பொறுமையாக, உனக்கு எதாவது பேசணும் போல தோணுதா, எதாவது சொல்ல ட்ரை பண்ணுறியா அப்படின்னு கேட்குறான். அப்போவுமா கோபால் கிட்ட போயிட்டு, நான் சொல்கிறத பொறுமையாக கேளு, நான் கேட்டால் கண்டிப்பாக ஷாக் ஆவேன், ஆனால் ஷாக் ஆகாமல் கேளு. இதை கேட்கும் போது உனக்கு ரொம்ப விசித்திரமாக இருக்கலாம், ஆனால் இதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு உண்மையான உண்மை என்னமோ அதை சொல்கிறாங்க. ஆனால் அந்த உண்மை என்னன்றதை கதையில் டேரெக்டாக நமக்கு காட்டலை. ஆடுலேருந்து பறவை வரைக்கும் எல்லாத்தையுமே கொலை பண்ணி அதை ரத்தத்தை குடிச்ச அந்த கதையை நமக்கு டேரெக்டாக சொல்லலை. அதுவுமா தன்னுடைய கணவன்கிட்ட மட்டும் தான் சொல்கிறாங்க. உண்மையிலேயே அதை பார்க்கும்போது நமக்கு புரிஞ்சிடும். அதுக்கடுத்து கோபால் உமா சொன்னதை கேட்டு ஷாக்கில் இருக்கும்போது கோபாலோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. உள்ளே ஃபுல்லாக கெட்டு போன நாத்தம், பறவைகளுடைய சடலம் அது எல்லாமே இருக்குது. வெளியே இவங்க என்னமோ நடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேர்த்தையுமே உள்ளே வர விடாமல் வெளியே வச்சு பேசுகிறாங்க. அதுக்கடுத்து அவங்க 4 பேரும் சேர்ந்து டேரெக்டாக பீச் போகிறாங்க. கோபாலோடைய ஃப்ரெண்டு அவங்க மனைவி 2 பேரும் நல்லா பேசிகிட்டு இருக்கும்போது நம்மளால என்னமோ எதுவும் பேசாமல் அப்படியே சைலண்ட்டாக இருக்காங்க. அதுக்கடியில் உமா அவங்களுடைய நாயை பார்த்து, நான் இதை வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போகும்போது வழியிலே என்ன பண்ணுறாங்க தெரியுமா, ஒரு சின்ன பையன் வரான். உனக்கு இந்த நாய் வேணுமா அப்படின்னு கேட்டு அவங்ககிட்ட அந்த நாயை ஒப்படைச்சிட்டு திரும்ப அவங்க அந்த ஜோடி கிட்ட போயிட்டு உங்கள் நாய் ஓடி போச்சு, நீங்களே போய் தேடி கண்டுபிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கிளம்பி போயிடுறாங்க. அடுத்த நாள் நைட்டு 2 பேரும் மெட்ரோ ஸ்டேஷன் போகிறாங்க. உமாவுக்கு ஒரு மிட்டாய் வேணும்னு சொல்கிறாங்க, பஞ்சு மிட்டாய். கோபால் அதை வாங்க போகும்போது ட்ரெயின் கிளம்ப போது, நீ ஏறி உட்காரு, சீட்டு படி, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உமாவை அங்கே அனுப்புகிறான். உமா ட்ரெயினில் ஏறுறாங்க. இவன் மிட்டாய் வாங்க போகிறான். ஆனால் மிட்டாய் வாங்கிட்டு திரும்ப போகும்போது அந்த ட்ரெயின் கிளம்பி போயிடுது. ஆனால் நம்ம கோபால் ரொம்ப பொறுமையாக வெயிட் பண்ணி அடுத்த ட்ரெயின் ஏறி போகாமல் அந்த ட்ரெயின் பின்னாடி ஓடி போகிறான். நேராக வீட்டுக்கே ஓடியே போகிறான். அப்போ உமா, இன்னொரு ட்ரெயின் வரும், அதில் ஏறி வர வேண்டியதானே, இதுக்காண்டி ஓடி வந்த அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் ஹீரோ, நான் அவ்வளோ யோசிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மிட்டாய் படி சாப்பிடு அப்படின்னு சொல்லி மிட்டாய் கொடுக்குறான். ஆனால் உமா அந்த மிட்டாயத்தை நம்ம தூக்கி விசிடுறாங்க. நல்லா ஃபுல்லாக குடிக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு கோபால்கிட்ட முத்தம் கேட்குறாங்க. 2 பேரும் ஒரு செகண்ட்லேயே கிஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கடுத்து அவங்க 2 பேருமே ஒன்றாகிறாங்க. அவங்க உடம்புல ஆடை எதுவுமே இல்லை, அது அந்த படத்தில் கொஞ்சம் கிளியராகவே காட்டுறாங்க. இந்த இடத்துல தான் நீங்கள் ஃபேமிலியோடு இருந்தீங்கன்னா கொஞ்சம் கட் பண்ண வேண்டிய இடம். அதுக்கடுத்து நைட்டு ஃபுல்லாக அவங்க 2 பேரும் இதே வேலையாக இருக்காங்க, ஒன்றா இருக்காங்க. ஆனால் இங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்டே நடக்குது. காலையிலேயே உமா எந்திரிச்சு பார்க்கும்போது அவங்க கொண்டு பெட்டுக்கடியில் போட்ட ஒரு பறவை வெளியே பறந்து வர மாதிரி காமிக்கிறாங்க. அவங்க அதை பார்த்து பயந்து போயிட்டு கோபாலை எழுப்ப ட்ரை பண்ணா. கோபால் எந்திரிக்கல. ஏன்னா கோபால் அன்னைக்கு நைட்டு அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கும் போதே இறந்து போயிருப்பான். ஆமாம், நீங்கள் கேட்டது உண்மைதான், கோபால் இறந்து போயிட்டான். இவங்க நைட்டு ஃபுல்லாக ஒரு சவத்தோட ஒன்றா இருந்திருக்காங்க. அந்த மாதிரி உமாவுக்கு என்ன பண்ணணும்னு ஒன்றும் புரியல. நாட்கள் போயிட்டு இருக்கு. கோபாலுடைய சவம் அழுகி போகுது. அப்போமா என்ன பண்ணுறாங்கன்னா, கோபால் உடம்புக்கு பூ மாலையெல்லாம் போட்டு சீரியல் லைட்லாம் போட்டு அலங்கரிக்கிறாங்க. ஒரு கடவுளுடைய சிலை மாதிரி அதை மாற்றுறாங்க. இதுக்கடையிலே உமா வேலை பார்த்த அந்த கம்பெனி வாட்ச்மேன் நேராக வீட்டுக்கு போயிட்டு உமாவுடைய வீட்டுக்கு தட்டினா அவங்க கதவு திறக்கவே இல்லை. அவங்க உடனே பக்கத்து வீட்டில் இருக்க ஆளை கூப்பிட்டு, இந்த வீட்டில் இருக்க பொண்ணுக்கு என்னாச்சு, அவங்க வேலைக்கு வரலையே அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கும் எதுவும் தெரியல, எங்களுக்கு தெரியாது, நாங்கள் பார்க்கல அப்படி சொல்கிறாங்க. இதுக்கடையிலே பார்த்தோன்னா ஒரு நாள் கோபாலுடைய ஃப்ரெண்டுடைய மனைவி அந்த பீச்சில் நாயை தொலைச்சாங்க இல்லையா, அவங்க உமாவை ஃபாலோ பண்ணி டேரெக்டாக வீட்டுக்குள்ளே போகிறாங்க. கோபாலுடைய பாடியை பார்த்துறாங்க. அப்போ உமா, என்னுடைய தாகம் எவ்வளோ தூரம் அதிகமாக இருக்குன்னு உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூட கடிச்சு கொண்டுடுறாங்க. தாகம்னா அங்கே தண்ணி கிடையாது, அவங்களுடைய ரத்தம்.
அதுக்கு அடுத்த நாளே ஊருக்கு போன பக்கத்து வீடு சீத்தல் திரும்ப வந்த உடனே அவங்க கிட்ட போயிட்டு எனக்கு ஒரு மிகப்பெரிய ரம்பம் வேணும் கேட்டு அதை வாங்குறாங்க. அந்த ரம்பத்தால் 2வது சவம் அந்த பெண்ணுடைய சவத்தை துண்டு துண்டாக வெட்டுறாங்க. ஸோ இப்போ இந்த படம் வந்து ஹரர்லேருந்து த்ரில்லர் படமாக மாற ஆரம்பிக்குது. ஆனால் இங்கே ஒரு மைண்ட் பிளாக் சீன் வந்துருக்கு. உமா துண்டு துண்டாக வெட்டின அந்த பெண்ணுடைய பாடி எடுத்துகிட்டு முதல் முறையாக ஆட்டை கொன்று போட்டு அந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே ஒரு ஆடு உயிரோட இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அந்த ஆடு என்ன பண்ணுதுன்னா உமா கொன்று போட்ட அந்த பெண்ணுடைய பாடியை திங்குது. ஒரு மனுஷ பாடியை திங்கிற ஒரு ஆடு மாதிரி. அதுக்கடுத்து உமா அந்த டிரான்ஸ்ஜெண்டர் கிட்ட போயிட்டு உதவி கேட்குறாங்க. அவங்க உன்னுடைய அழகுடைய ரகசியம் என்ன, அதை சொல்லு, நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு உமா அதை பற்றி நீ கேட்காம இருக்குது, தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது தான் உனக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ஒரு ட்ரெக்கை புக் பண்ணி அதில் அழகி போன கோபாலுடைய பாடியை வச்சுட்டு ஏதோ ஒரு இடம் தெரியாத இடத்துக்கு போகிறாங்க. அங்கே தான் உமாவுடைய பயணம் ஆரம்பிக்குது. உண்மையிலேயே உமா இங்கே யார், ஒரு வேம்பயரா இல்லை மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணா, அது யாருக்கும் தெரியல. அதுக்கடுத்து அந்த ட்ரக் டிரைவர் உமாவை ஒரு இடத்துல இறக்கி விட்டுட்டு இதுக்கடுத்து உன்னுடைய பாதையை நீயே பார்த்து போய்க்கோ, இதுக்கடுத்து நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். உமா வேறு வழி இல்லாமல் வேறு எதுவும் பண்ண முடியாமல் கோபால் பாடியை அங்கேயே வச்சு எரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு புது கல்யாணத்தோடு ஆரம்பித்த கோபாலுடைய கதை அங்கே எரிஞ்சே சாம்பல் ஆகுது. ஆனால் உமா அந்த இடத்துலேருந்து எங்கேயும் போகல. அடுத்த நாள் காலையில் அந்த புகை மூட்டத்திலே நடுவில் உட்காந்துருக்காங்க. அப்போ அங்கே ஒரு முனிவரை காட்டுறாங்க, ஒரு அகோரி மாதிரி. அந்த அகோரி அங்கே போயிட்டு அங்கே எரிஞ்சு போன சாம்பலை தூக்கி தான் உடம்பு ஃபுல்லாக புசிக்கிறாரு. அதில் கொஞ்சம் எடுத்து உமாவுடைய நெத்தியில் கூட புட்டு வைக்கிறாரு. அதுக்கடுத்து உமா மிச்சம் இருக்க சாம்பல் எல்லாத்தையுமே ஒரு மூட்டையில் கடிக்கிறாங்க. அதுக்கடுத்து அதை எடுத்துக்கிட்டு நடந்து போகும்போதே அவங்களுக்கு மயக்கம் வந்து கீழே விழுகிறாங்க. அதுக்கடுத்து கண்ணை திறந்து பார்க்கும்போது ஒரு சன்னியாசி, ஒரு புத்த மடம் மாதிரி இருக்குது, அதில் இருக்காங்க. அங்கே இருக்கவங்க அவங்கள பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு சாப்பாடு தராங்க. மூக்கில் பிளாஸ்டர்லாம் போட்டு அவங்கள கொஞ்சம் ஹெல்த்தி ஆக்குறாங்க. அங்கேயாவது உமா சும்மா இருக்காங்கன்னா அதான் கிடையாது. அங்கே ஒரு சின்ன சிட்டுக்குருவி பறந்துட்டு இருக்கு. உமா தன்னுடைய ஆசையை அடக்க முடியாமல் அந்த சிட்டுக்குருவியை கடிச்சு அது ரத்தத்தை குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. உமாக்குள்ளே இருக்க அந்த ரத்த வாசம் திரும்ப வெளியே வருது. அதாவது அவங்க இனிமேல் மாற மாட்டாங்க அப்படின்னு. அதுக்கடுத்து அங்கேருந்து சீத்தல் கால் பண்ணிட்டு நான் மும்பைக்கு வர்றேன், எனக்கு உன்னுடைய ஹெல்ப் வேணும் அப்படின்னு கேட்டு அவங்க நேராக மும்பைக்கு போகிறாங்க. உமா மும்பைக்கு போயிட்டு அவங்க வீட்டுக்கிட்ட போகும்போது ஊர் ஜனம் எல்லாமே அவங்க வீட்டு முன்னாடி நிற்கிறாங்க. வீட்டுடைய கதவு திறந்து பார்க்கும்போது வீட்டுக்குள்ளே இருந்து நூற்றுக்கணக்கான பறவைகள் வெளியே பறக்க ஆரம்பிக்குது. ஸோ உமா அதை பார்த்துட்டு பயந்து ஓடி போகிறாங்க. அப்போ ஒரு போலீஸ்காரங்க அவங்கள தடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த போலீஸ் பக்கத்தில் ஒரு சாமியார் இருக்கார். ஆனால் அந்த சாமியார் உமா மேலே தண்ணி தெளிக்க போகும்போது பக்கத்தில் இருக்க கரண்ட் கம்பத்துலேருந்து ஸ்பார்க் வருது. அதை பார்த்த அந்த சாமியார் போலீஸ் 2 பேருமே இந்த பொண்ணு ஒரு நார்மலான பேய் கிடையாது, மகா சக்தி உள்ள ஒரு பேய் அப்படின்னு அவங்க காலில் விழுந்து வணங்குறாங்க. ஆனால் இங்கே உண்மையான மேட்ரு என்னென்னு பார்த்தோன்னா பக்கத்து தெருவில் ஏதோ கரண்ட் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதனால் இங்கே ஷார்ட் சர்க்யூட் ஆகிட்டு அங்கே வெடிச்சிருக்கு. இவங்க பயத்தினால அதை பேய் நினச்சிக்கிட்டாங்க. அப்போமா என்ன பண்ண தெரியாமல் முழிச்சிட்டு இருக்க அந்த சமயத்தில் சீத்தல் அவங்களுடைய டிரான்ஸ்ஜெண்டர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து உமாவை ஒரு காரில் கிட்னாப் பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் அந்த ஊர் மக்கள் எல்லாரும் அங்கே வந்து அந்த கார் ஸ்டாப் பண்ணுறாங்க. அப்போ உமா அந்த காருக்குள்ளே வந்து தனியால் வெளியே வந்து நிற்கிறாங்க. மிருகமாக இருக்கிறது கஷ்டம் கிடையாது, மனுஷனாக்க தான் கஷ்டம் அப்படின்னு ஒரே ஒரு டைலாக் பேசி அவங்க எல்லாத்தையுமே மேரில் விட்டு அங்கேருந்து மிரட்டி வர்றாங்க. அதுக்கடுத்து சீத்தல் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உமாவை ரயில்வே ஜங்ஷன் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே அவங்கள ட்ராப் பண்ணுறாங்க. உமா ஒரு ட்ரெயின் ஏறி டேரெக்டாக ஹிமாலயாவுக்கு போகிறாங்க. ட்ரெயின் மூவ் ஆகி போயிட்டு இருக்கும்போதே உமா டோர்கிட்ட போயிட்டு வெளியே எட்டி பார்க்குறாங்க. அப்போது ஆச்சரியப்படும் வகையில் அவங்க கொன்று ரத்தம் குடிச்ச அந்த பறவைகள் எல்லாமே அந்த ட்ரெயினை ஃபாலோ பண்ணி வர மாதிரி காமிக்கிறாங்க. இதோட படத்தை ஸ்டாப் பண்ணுறாங்க. உண்மையிலேயே இந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போது உமாக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கலாம். உண்மையிலேயே உமா ஒரு வேம்பயர், ஒரு ரத்தம் குடிக்கிற பெண்ணு. அவங்க ஒரு வேம்பயர்னால மனுஷங்க சாப்பிட்ற சாப்பாடு மற்ற எதுவுமே அவங்க உடம்பு ஏற்றுக்கல. அதனால தான் சாப்பிட்ட போதெல்லாம் வாந்தி எடுத்தாங்க. ஸோ இது இந்த விசித்திரமான படத்துடைய கதை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த கதையை ஃபுல்லாக கேட்டிருப்பீங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.